நீங்கள் நிர்வகிக்கிறீர்கள். ஏனெனில் சில நேரங்களில் பெரிய குழுவினர் இருக்கிறார்கள். ஒரே கூட்டணியாக உருவாக்கி நிர்வகிக்கிறீர்கள். பாரதமாக நண்பர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கிறோம். நாம் வெவ்வேறு நாடுகளை அவர்கள் எல்லோரும் ஒரே கருத்தில் இருக்காமல் இருந்தாலும், அவர்களை ஒன்றாக சேர்த்து ஒரு இலக்கை நோக்கி பணியாற்ற முயற்சிக்கிறோம். இப்ப இந்த வகையான கூட்டணி அமைத்தல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போது அவருடைய நிகழ்வில அவர் லங்காவுக்கு செல்லும் கூட்டணியை உருவாக்குவதை பாருங்கள். சில நேரங்களில் கூட்டணி அமைத்தல் மிகவும் கடினமாக இருக்கலாம். உதாரணமாக அவருடைய கூட்டணியில் அங்கதனும் இருக்கிறார். அவர் உண்மையில் அவனுடைய தந்தையான வாலியை கொன்றுவிட்டார். இருப்பினும் அவர் அங்கதனை தன்னிடம் விசுவாசமாக இருக்கவும், தன் பணிகளை செய்யவும், தன்னை பிரதிநிதித்துவப்படுத்தவும் ஊக்குவித்து சமாதானப்படுத்த முடிகிறது. உண்மையில் அங்கதனும் தூதராக ராவணனுடன் பேச்சுவார்த்தை நடத்த செல்கிறார். அதனால் கூட்டணி அமைத்தல் பிரபு ஸ்ரீராமரின் திறமைகள் என்று சொல்லலாம். அல்லது ஒரு வகையில நான் சொல்வது ராவணனே. இன்றைக்கு நம்ம உலகத்தை பார்த்து பிற நாடுகளை மதிப்பீடு செய்யும்போது, ராவணன் என்பது நான் சொல்லும் தந்திரமான அலட்சியம் என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டு. அதாவது பிரம்மா அவருக்கு ஒரு வரம் அளித்துள்ளார். அதை அவர் பயன்படுத்தி தன்னை யாராலும் கொல்ல முடியாது என்று நம்புகிறார். ஆனால் மனிதர்கள் முக்கியமல்ல என்று பெருமையாக நினைக்கிறார். அதனால மற்ற எல்லா உயிரினங்களிடமிருந்தும் தன்னை பாதுகாக்கும் காப்பீட்டை அவர் பெற்றுள்ளார்.